ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே டைரக்ட்ரிஸ் லைன் ஆக்சிஸ் லைன் பெர்பெண்டிகுலராக போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, டிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் கரெக்டாக சொன்ன வேல்யூக்கு மார்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஏதாவது ஸ்கேல் வச்சு இப்படி பார்ப்பாங்க. ஓகே நைஸ், டிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் சரியா. இப்போ நம்ம இந்த பார்த்த இதே ப்ரொசீஜர் தான் எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா மூணுக்குமே சேம். ஆனால் ஒருவேளை பேரபோலாவாக இருந்துச்சுன்னா இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பிஎஃப் டிஸ்டன்ஸுக்கு நடுவில் வச்சுருப்பீங்க. ஹைப்பர்போலாவாக இருந்துச்சு அப்படின்னா சொன்ன எசென்ட்ரிசிட்டி ரேஷியோக்கு ஏற்ற போல் பிக்கு வெரி நியரெல்லாம் வந்திருக்கும். அது மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். அதனால் வெர்டெக்ஸ் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் V1 V" கரெக்டாக அதே டிஸ்டன்ஸில் இருக்குதாங்கிறத சும்மா கண்ணை வச்சு செக் பண்ணுவாங்க. அப்புறம் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் இந்த பேரலல் லைன்ஸ்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்க்ளைண்டாக இல்லாமல் இருக்குதா கண்ணுக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படி கண்ணுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வரைஞ்ச உங்களுடைய பேப்பர் எடுத்து பாருங்கள், இங்கே உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பாருங்கள். அதே பேரலல் லைன் கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே கம்மியாகவோ இங்கே அதிகமாகவோ அல்லது இங்கே அதிகமாகவோ அங்கே கம்மியாகவோ தான்ப்பா இருக்கும். அதனால தான் டிராஃப்ட் யூஸ் பண்ணி வரைய சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அந்த லைன்ஸ்லாம் மாறி போச்சு அப்படின்னா எலிப்ஸ் ப்ரொஃபைல் ரொம்பவே வந்து தப்பாக வரும், மார்க் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிரும். அதனால் அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குதான்ட்டு. அதுக்கப்புறமேட்டு கர்வேச்சர் வரைஞ்சிட்டிங்க, கர்வேச்சருடைய ஸ்மூத்னஸ் செக் பண்ணுவாங்க. எங்கேயாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சர்க்கிள் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எங்கே பண்ணலாம் அப்படின்னா இங்கே பண்ணுவேன். அடுத்து இந்த இடத்துல ஏதோ சம்திங் ஒரு கர்வேச்சர் மிஸ் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ரைட், ஸோ இந்த 2 எரர்ஸ். ஆனால் இதையும் தாண்டி பெரிய மிஸ்டேக்காக இருக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்டில் டச் பண்ணி தான் வரணும், அதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வீன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கர்வேச்சர் வரும், மாட்டிப்பீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் V1ன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும், மாட்டிப்பீங்க. மேபி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படி போட்டு விட்டுறலாம், மாட்டிப்பீங்க. ஸ்மூத் ப்ரொஃபைலாக இருக்கணும், V1 மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும், அதே போல் V2 மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபோக்கஸுக்கு மேலே இந்த இடத்துல டச் பண்ணி தான் போகணும். அந்த இடத்துல மட்டும்தான் கர்வேச்சரும் அந்த அக்யூட் லைனும் ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு போகணும். வேறு எங்கேயுமே தொடக்கூடாது. வேறு எங்கேயாவது தொட்டிருந்தாலோ அல்லது இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளாட்டாக உங்கள் கர்வேச்சரை போட்டிருந்தாலோ தப்பு போட்டுருவாங்க, மார்க் ரெடியூஸ் ஆகும். அதனால் அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஞ்சன் நார்மல், எலிப்ஸ், ஹெட்டிங்கு, இந்த லெட்டரிங்கு, அதோடைய நீட்னஸ்ஸு, ஆக்சிஸ் லைனு, டேரக்டர்ஸு, இதில் கொடுத்துருக்குற அந்த டைமென்ஷன் நீங்கள் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்குறீங்களா, எக்ஸ்டென்ஷன் லைன் கரெக்டான பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா, நல்லா பார்த்தோம். பென்சில் யூசேஜ் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு என்ன மட்டும்தான் தெரியும், ஆன்சர் எலிப்ஸ் தெரியும், டேஞ்சன் நார்மல் தெரியும். அதுதான் உங்கள் கேமரா விசிபிலிட்டிக்காக கொஞ்சம் டார்க்காகவே ஹச் பென்சிலை ப்ரெஸ் பண்ணி போட்டேன். ஓகே, 2H பென்சிலையும் ப்ரெஸ் பண்ணி போட்டேன். நீங்கள் அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு மட்டும் அதை லோடு கொடுத்து போடுங்க. சரியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட 2H பென்சில்லாம் இருக்குது. இப்போ நான் லோடு அதிகமாக கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், பார்த்தியா, ஹச்பி பென்சில் அளவுக்கு அதுவே ஒர்க் ஆகுது. இது வந்து ஹச் பென்சில், இதுக்கு நான் லோடு அதிகமாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அதே மாதிரி தான். இது ஹச்பி சும்மாவே கருக்கருன்னு போடுவான், அவனை லோடு அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ தயவு செஞ்சு பென்சில் யூசேஜை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு போடுங்க. ரைட். அப்புறம் இந்த ஆரோ ஹெட்ஸ் பார்ப்பாங்கப்பா. ஆரோ ஹெட்ஸ் சும்மா இப்படி போட்டிருந்தனாலோ அல்லது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கனாலோ என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க, தப்பு போட்டுருவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். ஓகே, அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். எதுக்கு இந்த ஈயை கொடுத்து நீங்கள் என்னை வரைய சொன்னீங்க அப்படின்னு நீ கேட்கலாம் மேபி. ஓகே, இப்போ பாரு, நீ ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு, P4, P5, P6. எஸ், P5 சொல்கிறீங்களா? ஓகே, நான் P5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். P5க்கும் Fக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் 1 2 3 4 5.9 இருக்குது. சரிங்களா? அதாவது Fக்கும் P5க்கும். ஓகே, P5 is equal to 59 mm. அந்த P5க்கும் டேரக்ட்ரிஸுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத மெஷர் பண்ணி பார்க்குறேன். 91. அதாவது P5 to டேரக்ட்ரிஸ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் என்னது P அப்படிங்கிறது மூவிங் பாயிண்ட். அவன் வந்து வெர்டெக்ஸ் வழியாகவும் மூவ் ஆகும். ஓகேவா? அதாவது
எசன்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா என்னது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் வெர்டெக்ஸுக்கும் அல்லது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதோடைய ரேஷியோ டிவைடட் பை மூவிங் பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த பி இருக்கு இல்லையா, இந்த வி இருக்குது இல்லையா, வியும் பியும் ஒன்று தான், அவங்க தான் வந்து வெர்டெக்ஸ் வழியாக மூவ் ஆகுறாங்க, அதனால தான் அதுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. ரைட், அதுக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து எப்படி இருக்கணுமா? 2/3 டிவைட் பண்ணி போட்டேன்னா உனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்ட்டு செக் பண்ணி பாரு. பாருங்கள், 59 டிவைடட் பை 91, ஸோ 0.648 வந்துருக்குது. ஓகே, 0.648 வந்துருக்குது. ஆக்சுவலி இன்னும் நான் ரொம்ப கரெக்டாகவே ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம் அப்போலாம். சரி, ஓகே. ஸோ 2/3 போட்டு பார்க்கலாம். 0.667. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொடுத்த எசன்ட்ரிசிட்டிக்கு ஏற்ற போல தான் நம்ம இந்த கர்வேச்சர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நியர் பையில் இருக்குது. ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட் 0.02 mm தான். ஸோ அதனால் அது வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோங்க. ரைட், அதை விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் நியர் பையில் தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கூட எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் P1 கூட நீங்கள் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதே ரேஷியோஸ் வந்து மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 31 இருக்குது. 31 டிவைடட் பை 46. 31 டிவைட் பை 46. ரைட், ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 0.67. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் எனக்கு இதை சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த எசன்ட்ரிசிட்டிக்கு இதை வரைஞ்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கர்வேச்சரில் எங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் வரும். அதுதான் இந்த எசன்ட்ரிசிட்டிக்கான மீனிங். இதை வச்சும் நம்ம எலிப்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ரேண்டம், இந்த அளவுக்கு யாரும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட்லேயும் இந்த எலிப்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸில் இது நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. 11th 12th மேக்ஸில் வந்திருக்கும். அப்புறம் மேபி இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயும் வந்திருக்கலாம். இப்போ நான் ஃபோக்கஸ் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். F2 இது F1. ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, F1 P டிஸ்டன்ஸ் P6 distance plus F2 P6 distance equal to F1 to P9 distance plus F2 P9 distance. ஓகேவா? அது ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக எலிப்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா. இதுவும் வந்து நம்ம எலிப்ஸை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ரைட், தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு டீப் டு த கோர் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருந்துருப்பேன்னு நம்புகிறோம். நல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீடட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.